இதுல குருஜி வந்து பிரதிஷ்டை பண்ணி குடுத்தது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். குருஜி அவ்ளோ ரிலாக்ஸா, அமைதியா நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவருடைய அ அ அந்த கோவில் நம்ம அம்பாளுக்காக பிரம்மாண்டமான அந்த கோவிலோட எழுப்பக்கூடிய பணியில அவர் எவ்ளோ பிஸியா இருந்தாரு. எவ்ளோ மனசுக்குள்ள அவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஒவ்வொன்னையும் ஒரு ஆர்க்கிடெக்சர் யாருமே இல்லாம அவரே டிசைன் பண்ணி அவ்ளோ பெரிய கோவில கட்டி முடிக்கும்போது, அவருடைய எண்ண ஓட்டத்தையும், அந்த வேகத்தையும் பார்த்து நான் யாரையுமே அதுக்கப்புறம் வந்து நெறையா நான் போய் எனக்காக நிக்கவே மாட்டேன். ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது, "குருஜி பிஸியா இருக்காங்க. நீங்க வந்து கேட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்புற அளவுக்கு அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பரபரப்பா இருக்கிறவரு, இங்க அம்பாளுக்கு பிராண பிரதிஷ்டைக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமா வந்தாரு. அவ்வளோ குளிர்ச்சியா இருந்தாரு. எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. அவரு திரிசக்தி வராகி பீடத்துல என்ன மாரி ஒரு கம்ஃபர்ட்டா நின்னு, அவரோட இடத்துல அங்க நின்னு காட்பாடியில இருக்கக்கூடிய அம்பாள முதல்ல நான் எப்ப பார்த்தேனோ, அதே அந்த சாந்தத்தோட குருஜி இங்க வந்து இந்த அம்பாள வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணதா இருக்கட்டும், அழகா அவர் எதுக்குமே டென்ஷன் அவர் வந்து அவ்வளோ அழகா அத ஹேண்டில் பண்ணாரு. நாங்க எதுவும் கேட்கவும் இல்ல. அவர் ஒண்ணொண்ணு கேட்கும்போது, ஆனா கடகடன்னு அம்பாள் அத கொண்டு வந்து குடுத்தா. அங்க இல்லாத ஜாமான் அதெல்லாம். அதெல்லாம் கொண்டு வந்து அவளே குடுத்தா. அவளோட பிராண பிரதிஷ்டைக்கு அவளே ஏற்பாடு பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா அவர் வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணி, 16 விளக்கு ஏத்தி, அந்த எலுமிச்சம்பழத்த வந்து ஒவ்வொருத்தர் கையிலயும் கொடுத்து, அந்த திரும்ப தீபம் காட்டுனதா இருக்கட்டும். ஒண்ணொண்ணா அற்புதம். இந்த மாரி ஒரு பூஜைய நான் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. என்னுடைய குருஜி முதல்ல இந்த இடத்துல நாங்க கேட்காமலே பண்ணாரு. அவர் வந்து அவரும் அவருடைய நெறைய இதுல சொல்லியிருக்காரு. உள்ள வந்து அம்பாள் உத்தரவு குடுத்தா, அதனால பண்ணேன்னாரு. அவர வந்து அம்பாளுடைய எந்திரம் வரைஞ்சு, அவ்ளோ அழகா அந்த எந்திர பூஜை பண்ணி, பிராண பிரதிஷ்டை குடுத்தாங்க ராஜவராகிக்கு. யாகம் வச்சா கூட எந்த வராகி வைக்க போறோன்ற எண்ணத்தோட தான் இருந்தேன். ஆனா, குருஜியே மனோன்மணிமா என்கிட்ட சொல்லும்போது சொன்னது, "நீ வந்து இனாகுரேஷனுக்கு கூப்பிடுறா. அவர் அங்க வந்து அப்போ பூஜை பண்ணட்டும்" அப்படின்னாங்க. ஸோ டைரக்ட்டா இனாகுரேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கடையில நடந்தது. இந்த குருஜி எப்படி கிடைச்சாரு அப்படின்னா, அம்பாள் நம்ம சிலை செஞ்சப்பவா இருக்கட்டும், விளக்குகள் செஞ்சு குடுக்கும்போதா இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னா, நெறைய பேர் அவங்களுடைய கஷ்டங்கள, சோகங்கள வந்து என்கிட்ட சொல்லி அழம்போது, எனக்கு அதுக்கு தீர்வெல்லாம் சொல்லத் தெரியாது. நான் அம்பாள்ட்ட உங்களுக்காக பிரார்த்திச்சுக்கிறேன்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா, நான் யாருக்கும் வாய திறந்து எதையும் சொன்னது